அதிபதி யாரு வருவாங்க? செவ்வாய் வருவார். அப்ப 7ஆம் அதிபதி மேஷம் வரும். அப்ப அங்க அதிபதி மேஷம் தான். இங்க 4ஆம் இடத்துல நமக்கு யார் உச்சமாகறாங்க? செவ்வாய் உச்சமாகாரு இல்லையா? இங்க 4ஆம் இடம் என்ன வரும்? துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். மகரத்துல யார் இருக்கா? செவ்வாய் இருக்காரு. கரெக்டா? இங்க செவ்வாய் என்ன பண்றாரு? உச்சமாகறாரு. அதே சேம் டைம்ல 7ஆம் அதிபதி யாரு? மேஷம். அப்ப அங்க செவ்வாய் இருக்காரு. அப்போ இந்த துலாலக்கணக்காரங்களுக்கு இப்போ இங்க இவர் பாத்தீங்கன்னா பாவத் பாதி விதி இங்க அப்ளிகபிள் ஆகும். அப்போ இவருக்கு வரக்கூடிய அந்த மனைவிங்கிறவங்க பாத்தீங்கன்னா நல்ல வேலையில கம்பல்சரி இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்குங்க. அதே மாதிரி நிரந்தர வேலை இருக்கிறது இங்க அமைப்பு. ஏன்னா 4ஆம் தேதி உச்சமாகிறாரு இல்லையா? நிரந்தரமான வேலை, புரியுதா? அது அரசு வேலையாகவும் இருக்கலாம், இல்ல தனியார் நிறுவனத்துல மிகப்பெரிய ஒரு வேலையில அந்த அவங்க வேலை பணி செய்யற அமைப்பு இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. உடனே அடுத்த ஒரு கேள்வி வரும், சார் எனக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கு பிறகு சில பேர் டக்குன்னு கோடீஸ்வரர் ஆகிறாங்க, பணக்காரங்க சார், எப்படி சார்?